ஒரு சாயில் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உரம் இருக்குதா இல்லையான்னு தெரியும். லேபில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாயில் டெஸ்ட் கிட்ட தருவாங்க. தெரியாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம தெரியாத விஷயத்தெல்லாம் இயற்கையில் நிறைய பண்ணலாம், நீங்கள் இன்ஆர்கானிக் செமி ஆர்கானிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவோம் நிறைய பேருக்கு. உங்களுக்கு சாயில் என்ன இருக்குதோ இல்லையோ நீங்களே பார்த்துக்கலாம் மேனுவலாக. நீங்கள் போட்ட உரம் வந்து அந்த ஒவ்வொரு லேயர்லையும் உங்களுக்கு வந்து போய் செடிமெண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு இது வந்து ஸ்லைட்லி ஆல்கலைன்ல அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி லாஸ்ட்டாக நம்ம உரம் கொடுத்தது வந்து சாயில் கண்டிஷன் அப்படியே இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து அசிடிக்காகவும் போகக்கூடாது, ஆல்கலைனாகவும் இருக்குது. ஓகே. மேலிருந்து கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும் எடுக்கணும்னா கொஞ்சம் ஒரு ஸ்லைடாக எடுக்கணும். அது என்ன மெத்தட் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அப்போ பண்ணால் கண்டுபிடிச்சிடலாங்க ஐயா. சாயிலோட pH வேல்யூ நைட்ரஜன் ப்ளஸ் பாஸ்பரஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பொட்டாஷ். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் லெவல் வந்து மீடியமில் இருக்குது. அதுக்கான ஷெடியூல் இருக்குது. உங்களுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு போகிற மாதிரி ஷெடியூலும் இருக்குது. ஒரு வருஷத்துலேயே வந்து 3 தடவை போகிற மாதிரி 4 தடவை போகிற மாதிரி ஒரு ஷெடியூல் இருக்கும். ஒரு தலைச்சத்து எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கக்கூடாது, அதிகமாக கொடுக்கணுமா அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு. என்னதாங்க கதை? அதாவது ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், பெரிய இடத்துல தோப்பு வைக்கணும், நல்லா செழிப்பாக இந்த காய்கறி பண்ணணும், ஃப்ரூட்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மண்ணில் தேவையான நியூட்ரிஷன் வேல்யூ இருந்தால் தான் செழிப்பாகவே வரும். அதாவது இப்போது நம்மளுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், டாக்டர்கிட்ட போகிறோம், எடுத்து சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்குது, இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. ஆனால் இந்த சாயிலுக்கும் சில வேல்யூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் தான் நல்லா வந்து செழிப்பாக உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த செழிப்பாக இருக்குதா இல்லையான்றதை வந்து இங்கே சாயில் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்களாம். அந்த இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இவங்க வந்து சாயில் டெஸ்ட் பண்ணி இந்த குறைபாடெலாம் இருக்குது, pH லெவல் கம்மியாக இருக்குது, யூரியா கம்மியாக இருக்குது, பொட்டாசியம் இந்த மாதிரிலாம் கம்மியாக இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். நான் தான் உங்கள் ஃபேபி. இப்போ வந்து மண்ணுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்ன்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து குறைபாடாக இருக்கிறதுனால தான் விளைச்சல் நல்லா ஆகுறதில்ல. அதனால இன்வெஸ்ட் பண்ணுற காசெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ முக்கியமான விஷயம் மண்ணுங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே. இப்போ பொதுவாக ஒரு சாயில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சாயிலோட டைப்பு வெரைட்டி வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஊருக்கு ஒரு டைப் இருக்கும். உங்களுக்கு இங்கே ஒரு களிமண் காடு இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு காட்டில் வந்து செம்மண் காடாக இருக்கும். உங்களுக்கு அது 2 பக்கமும் ஒரே கல்டிவேஷன் பண்ணுறாங்க, ஒரே கிராப் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து உரம் கொடுக்கணுங்க. இங்கே களிமண்ணுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுக்கணும், அங்கே செம்மனுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இங்கே வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் கலந்த மாதிரி ஒரு உரம் இருக்குன்னு வைங்களேன், இங்கே கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், செம்மண் காட்டுக்கும் அதே யூஸ் பண்ணுவீங்க. ஒரு கிராப்புக்கு வந்து அதிகமாக எடுத்துக்கும், ஒரு கிராப்புக்கு ஒரு அதிகமாக எடுத்துக்காது. ஒரு சாயிலில் வந்து அதிகமாக செடிமெண்ட் ஆகும், ஒரு சாயிலில் செடிமெண்ட் ஆகுது. தண்ணி பாய்க்க கொஞ்சம் லீச் அவுட் ஆகும். உங்களுக்கு லீச் அவுட் ஆகும், கழிஞ்சு வெளியே போயிடும். சில உரம் வந்து கழிஞ்சு வெளியே போயிடும், வேஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு. அடுத்த இன்னொரு டைம் அடுத்த கல்டிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு கிராப் கல்டிவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சாயில் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உரம் இருக்குதா இல்லையான்னு தெரியும். கடைசியாக போட்ட உரம் வந்து கடைசியாக ஒரு பொட்டாஸ் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு லேண்டில் அது கல்டிவேஷன் அறுவடை முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்கள் மறுபடியும் அதே அறுவடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க வைங்களேன், அதே கிராப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உரம் கொடுக்கணும். உரம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயிலில் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அடுத்து என்ன உரம் கொடுக்கணும்னு தெரியும். ஆல்ரெடி லாஸ்ட்டாக நம்ம உரம் கொடுத்தது வந்து சாயிலில் கண்டிஷன் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கடைசியாக வந்து அதிகமாக தண்ணி பாய்ச்சிருக்க மாட்டோம், அந்த உரம் வந்து கண்டிப்பாக அந்த மண்ணிலே இருக்கும். அடுத்த தடவை போடும்போது அந்த உரத்தை வந்து கம்மி பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு. அதில் வந்து உர செலவு கம்மியாகும் உங்களுக்கு ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சாயில் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சாயில் டெஸ்ட் பண்ணாதான் நீங்கள் உரம் யூஸ் பண்ணுறது மேட்ரு இல்லை, அதுக்கு செலவு பண்ணுறது கெமிக்கல் ஃபர்டிலைசராக இருக்கட்டும் இல்லை ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அது முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு சாயிலில் அந்த வேல்யூ இருந்தால் தான் அது இழுத்து அதுக்கான விளைச்சல் கிடைக்கும்ன்றீங்க. அதுக்கு டெஸ்ட் பண்ணணும். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கீங்களே, என்ன பண்ணீங்க, படிச்சிருக்கீங்களா இதுக்குன்னு? நாங்கள் தனியாக படிச்சிருக்கோம் ப்ரோ, அக்ரி படிச்சிருக்கோம் நாங்கள். அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பேசிக்காக நாங்கள் ஃபார்மர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறோம். அதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பக்கம் சொல்லி தருவோம். நிறைய தெரிஞ்ச ஃபார்மர்ஸ் தெரியாத ஃபார்மர்ஸ் நிறைய இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லி தருவோம். தெரியாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம தெரியாத விஷயத்தெல்லாம் இயற்கையில் நிறைய பண்ணலாம், நீங்கள் இன்ஆர்கானிக் செமி ஆர்கானிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவோம் நிறைய பேருக்கு. கெமிக்கலே போகிற மாதிரி இருந்தாலும் அதோட யூசேஜ் வந்து கம்மியாக கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு முதலீடு வந்து கம்மியாக கொடுத்து நல்ல லாபம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு நாங்களும் சொல்லி தரீங்க. ஐயா பேர்
வசந்துங்க. சரிங்க, ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஈவன் ஐடியில் வேலை செஞ்சு கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுட்டு இல்லை ஃபாரின்லேருந்தெல்லாம் சம்பாரித்து வச்சு நம்ம ஊரில் விவசாயம் பண்ணோன்ட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற காசு வேஸ்ட் ஆகாது, நல்ல விளைச்சலும் பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லது, ஃபியூச்சரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பாக்ஸ் இதுதான் என்னதுங்க ஐயா? இதுதான் நம்ம சாயில் டெஸ்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டு நம்ம வெளியே எங்க இருந்தாலும் லேப்ல இது கிடைக்கும், எல்லா பக்கமும் கிடைக்கும். லேப்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாயில் டெஸ்ட் கிட் தருவாங்க. மேனுவலா நீங்க பண்ணி பாத்துக்கலாம். அப்பப்போ உங்களுக்கு சாயில்ல உங்களுக்கு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாயில் என்ன இருக்குதோ இல்லையோ நீங்களே பாத்துக்கலாம் மேனுவலா. அது உங்களுக்கு கூட உங்களுக்கு கிட்டோட புக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு புக்கு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம இப்போ கிட்டுக்குள்ள போயிடுறோம் ஐயா. கிட்ல என்ன இருக்குன்னு பாத்துடலாம். நீங்க கிட்ல வந்து புக்கு கொடுத்துருவாங்க, ஹேண்ட் புக் கொடுத்துருவாங்க, மேனுவல் புக் கொடுத்துருவாங்க. இது ஃபில்டர் பேப்பருங்க. இது ஃபில்டர் பேப்பரு. அதுக்கு தகுந்தமான எக்யூப்மெண்ட்ஸும் உங்களுக்கு தந்துருவாங்க, உங்களுக்கே தந்துருவாங்க. இங்கே வச்சிருங்க, அப்படியே தெரியும், நம்ம டிஸ்பிளேக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோதாங்க நம்ம டெஸ்ட் கிட்டோட ஐட்டமே. இது இவ்வளோதான் நம்மளுக்கு டெஸ்ட். என்னங்க இவ்வளோதான் இருக்கு? இவ்வளோக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ஓகே, இந்த மாதிரி என்னங்க கெமிஸ்ட்ரி லேபுக்கெலாம் என்ன போக வைக்கிற மாதிரி இருக்குது. நான் அங்கேயே ஒன்றும் படிச்சதில்லை. சரி, ரைட்டுங்க ஐயா. இப்போ இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து சாயில வந்து சாயிலோட pH வேல்யூ, நைட்ரஜன் ப்ளஸ் பாஸ்பரஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பொட்டாஷ் அப்போ பண்ணால் கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சிடலாங்க ஐயா. அது பண்ணி காமிங்க, ஆரம்பிங்க. பண்ணி மண் வந்து நம்ம தோட்டத்தில் எடுத்திருக்காங்க. அந்த தோட்டத்தில் இருக்கிற மண்ணில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் விவசாயம் பண்ண போகிற இடத்துல மண்ணை எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தோட்டத்துலேருந்து எடுத்த மண். இப்போ சாயிலை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய டைப்ஸும் இருக்குது. ஒரு லேண்டுக்கு ஒவ்வொரு டைப் இருக்குது. இதே ஒரே லேண்டில் வந்து 2-3 டைப்பும் இருக்கும். ஒரே லேண்டில் வந்து உங்களுக்கு களிமண்ணும் இருக்கும், செம்மண்ணும் இருக்கும், சரள மண் இருக்கும், அப்படி உங்களுக்கு பல விதமான மண் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சாம்பிள்ஸ் எடுத்து தனித்தனியாக தான் உங்களுக்கு வந்து நீங்கள் உரம் கொடுக்கணும். நீங்கள் உரம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா களிமண் சாயிலுங்க. இது களிமண் சாயில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் கருகருன்னு இருக்குங்க. பிடிச்சிங்கன்னா அப்படியே களிமண் பிடிச்ச மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. ஓகே பார்த்தீங்களா, பிடிச்ச மாதிரி இருக்கும். இதுதான் களிமண் சொல்லுவாங்க. ரைட்டுங்க. இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம், மண் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சதுரமாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா 4 மூலைக்குமே 4 சதுரத்துக்கும் 4 கார்னர்ஸ் போய் நீங்கள் எடுத்துக்கணும் சாயிலோட சாம்பிள்ஸ். சாயில் சாம்பிள்ஸ் எடுக்கிறதும் ஒரு டைப் இருக்குது, அதை நானும் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு வி ஷேப்பில் உங்களுக்கு வந்து சாயில் சாம்பிள் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு மண் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு லேயருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் போட்ட உரம் வந்து அந்த ஒவ்வொரு லேயர்லையும் உங்களுக்கு வந்து போய் செடிமெண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு அதில் என்ன உரம் இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு வந்து மேலிருந்து கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும் எடுக்கணும்னா கொஞ்சம் ஒரு ஸ்லைடாக எடுக்கணும். அது என்ன மெத்தட் நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ரைட். இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த சாயிலில் வந்து நம்ம இப்போ சாயில் டெஸ்ட் பண்ண போகிறோங்க. இங்கே பாருங்க அதிசயத்தை, மேலே இப்போ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஊற்றினோடனே கீழே பார்த்தீங்கன்னா நல்லா பியூராகி வருது. என்ன அதிசயமாக இருக்கு. எனக்கு தான் அதிசயமாக இருக்கா? எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கா? இதனால தான் எனக்கு அதிசயமாக இருக்குது. இந்த மெத்தடுக்கு பேருங்க ப்ரோ ஃப்ராக்ஷன் டிஸ்டிலேஷன் மெத்தட். திருப்பியும் சொல்லுங்கள். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட். ஸ்கூலுக்கு போங்கன்னு நாங்கள் அப்போ போக வேண்டியது போகாமல் ஃப்ராக்ஷன் டிஸ்டிலேஷன் மெத்தடுங்க. கரெக்டு. ஸோ இப்போ என்ன அதிசயம் பாருங்களேன், மேலே காட்டுங்களா ப்ரோ? அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக நீங்கள் ஊற்றலாம். இங்கே கீழே வந்து அப்படியே பியூராக இறங்குது. அதாங்க. அப்போ ஒரு சில சொல்யூஷன் கொஞ்சம் லேட் ஆகுங்க, ஒரு சில சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். இங்கே காட்டுங்களேன், இதில் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்களேன். கொஞ்சம் வந்து இதுலேயும் கம்மியாகிடுச்சு. அடுத்து நம்ம நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறோம் ப்ரோ. இப்போ அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். எல்லோ. நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் வச்சு நம்ம அந்த கிட்டில் புக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த புக்கு வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதோட வேல்யூ என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாஸ்பரஸா? இப்போ என்ன இதில் வேல்யூவில் நிற்கிது? இது இப்போ வந்து 7.5 ஸ்லைட்லி ஆல்கலைனுங்க. ரைட்டு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் லெவல் காமிக்கிறேன். நைட்ரஜன் லெவலா? இது ரொம்ப டார்க்காக இல்லையா? சரி, உங்களுக்கு வந்து மீடியமில் இருக்குது. உங்களுக்கு மீடியம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நைட்ரஜன் சதவீதம், ஒரு தலைச்சத்து எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கக்கூடாது, அதிகமாக கொடுக்கணுமா அதிகம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு. முன்னாடி இருக்குது அது ப்ரோ. ரைட். முன்னாடி அது புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. எஸ்டிமேஷன் ஆஃப் அவைலபிள் பாஸ்பரஸ் இவ்வளோ இருக்கணும், அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து பாஸ்பரஸ் லெவல் நீங்களே பாருங்கள் எந்த லெவலில் இருக்குமா. மீடியம் M2ல நிற்கிது உங்களுக்கு. இது பாஸ்பரஸ் லெவலும் மீடியமாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸில் டார்க் கலர் இருக்குது. இது டார்க்காக இருக்குன்னா இந்த ரேஞ்சில் வரும். இங்கே வருமா? டார்க்கு ப்ளஸ் M1 L2 M1 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது உங்களுக்கு. லோவும் இல்லை மீடியமும் இல்லை. இந்த பால் கலரில் வந்து நல்ல பொட்டாஷ் இருக்குன்னு அர்த்தம். இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரே கலர் இருக்கிறதுனால மீடியம் லெவலில் இருக்குது. இவ்வளோதான். இப்போ அவ்வளோதான் நம்ம கிட்ட, அவ்வளோதாங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இங்கே வந்து நான் வந்து தென்னந்தோப்பு போடணுன்னு இருக்கேன்னு வைங்க. இப்போ இதெல்லாம் கம்மியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன உரம் சொல்லுவீங்க? சும்மா ஒரு 2 இதெல்லாம் நீங்கள் போடலாம் அப்படின்னும் போது என்ன? அதுக்கான ஷெடியூல் இருக்குது உங்களுக்கு. ஒரு 6 வருஷத்துக்கு போடுற மாதிரி ஷெடியூலும் இருக்குது. ஒரு வருஷத்துலேயே வந்து 3 தடவை போகிற மாதிரி, 4 தடவை போடுற மாதிரி ஒரு ஷெடியூல் இருக்கும். ஒரு தடவை ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க ஒரு உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு காட்டில் அதை வந்து பிரித்து கொடுங்க. ஒரு 3 மாதம் அந்த சார்ட் போட்டு பிரித்து வேலை செய்யுங்க. வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உரம் வந்து கரெக்டாக மரத்துக்கு போய் சேரும். ஒரு தடவை அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, கம்மியாகவும் பார்க்கக்கூடாது. ஒரு மனுஷன் வந்து நம்ம 3 வேலைக்கு சாப்பிட்றோம் ப்ரோ. 3 வேலைக்கு தவிர்த்து நம்ம 2 வேலைக்கு கேன்சல் பண்ணிட்டு ஒரே வேலைக்கு மொத்தமாக சாப்பிட முடியாது. அடுத்த வேலைக்கு பசிக்கும். அதே மாதிரி மரத்துக்கும் அதே மாதிரி தான். ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கறத வந்து 3 மாதமாக பிரித்து கொடுங்க. பிரித்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான பசிக்கும் போது அதை எடுத்துக்க போகுது. ரைட்டு. ஸோ அதாவது இப்போ வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி இந்த வேல்யூலாம் கம்மியாக இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் எந்த ஒரு கோல்மாலும் கிடையாது. நம்ம உங்கள் முன்னாடி வச்சு டெஸ்ட் பண்ணி அது எவ்வளோ மீடியமாக இருக்குது, நம்ம ஏமாற்றணும் லோவில் கூட நாங்கள் வச்சு காமிச்சிருக்கலாம். அது வந்து எந்த அளவுக்கு இருக்குது, கலர்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து உங்கள் சாயிலில் இதெல்லாம் கம்மியாக இருக்குது, இதுக்கு என்ன உரம் போடுறது, இதுவே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுங்க. எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உரத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் 4 காசு பார்த்து விவசாயம் நல்லா செழிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஐயாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உரம் வந்து நீங்கள் சொல்லிடுவீங்க. ஐயா சொல்கிற மாதிரி சார்ட் போட்டு ஏன் பண்ணணுன்றாங்கன்னா அதுக்கு தேவையற்ற, அதாவது ரொம்ப திணிக்காதீங்க. தேவையற்ற டைமில் கரெக்டான விஷயத்த கொடுத்தீங்கன்னா நல்ல செழிப்பாக வளரணும். அதானே கண்டிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் எடுத்து பொறுமையாக நீங்கள் சொன்னதுக்கே ரொம்ப தேங்க்யூங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நேர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஹாப்பியாகிடும். இதனால தான் நம்மளுக்கு விளைச்சல் நடக்கலை. ஏன்னா பல இடத்துல காசை நம்ம எங்கேயோ போய் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உரத்துக்கு செலவு பண்ணுறது எவ்வளோ மேலும் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நன்றிங்க. தேங்க்யூ. என்னங்க நிறைய டிப்ஸ் எல்லாம் கற்றுருப்பீங்க. நம்ம மண் வேல்யூ என்னெல்லாம் வேணும், இதெல்லாம் இல்லைனா என்ன குறைபாடுகள் ஆகும், ஸோ என்னென்னா இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம சாயிலில் தேவைன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுருப்பீங்க இந்த எபிசோடில். ஸோ நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, விளைச்சல் பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த சாயில் டெஸ்ட்டை மறக்காமல் பண்ணிவிடுங்க. இந்த சாயில் டெஸ்ட்டை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் படிக்கணுன்னா இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். இல்லைனா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக கற்றுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் Fabby.